வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் டேஸ்டான சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் வந்து மஞ்சளில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்மளுடைய ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும், இன்னும் பல நன்மைகள் இருக்குது. அதனுடைய ஒரு சில தொகுப்பு தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம சிக்கனை சால்னாவில் அப்படியே சேர்க்குறத விட இது மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் இதில் 250 கிராம் சிக்கன் வந்து எலும்பு பீஸாக நம்ம போட்டுக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு, காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், அடுத்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. நம்ம இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். நம்ம வேறு அடுப்பில் மாற்றிட்டு நம்ம சால்னா செய்ய ஆரம்பிச்சிடலாம். சால்னா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு பீஸ் பட்டை, 2 பிரிஞ்சி இலை, அடுத்து 3 லவங்கம், 3 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஒரு 10 செகண்ட் போல் வதங்கட்டும். வதங்கினதும் இதில் 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் போல் வதங்கினதும் நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இது வந்து 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி பழம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள். நம்ம மிளகாய்த்தூள் எவ்வளோ போடுறோமோ அதே அளவுக்கு தனியாத்தூள் போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கினதும் இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் வதங்கினதும் நம்ம இன்னொரு அடுப்பில் ஃப்ரை பண்ணிட்டு இருந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் எல்லாமே ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். இதுக்கு நடுவில் நம்ம பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப் அளவு துருவின தேங்காய், இது வந்து 1/2 மூடி அளவு தேங்காய், இது கூடவே 6 முந்திரி பருப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்பவும் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து இந்த சிக்கன் மசாலாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பேஸ்ட் ஊற்றதும் நம்மளுடைய சால்னாக்கு வந்து நல்லா திக்னஸ் வரும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ சால்னா நல்லா கொதிச்சதும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். நம்மளுடைய சுவையான சிக்கன் சால்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பரோட்டா, சப்பாத்தி கூடலாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.